அத்திரி பச்சா கொழுக்கட்டை. ஒரு ஊரில் ஒரு குட்டி கிராமமா. அதில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தாங்களாம். அந்த கணவன் ரொம்ப முன்கோபியான். எதுக்கெடுத்தாலும் பொறுமையே இல்லாமல் எல்லாரோடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானான். ஒரு நாள் அவன் பக்கத்து கிராமத்தில் இருக்க தன்னோட நண்பன் வீட்டுக்கு போனானான். அன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தியான். அதனால் அவங்க வீட்டில் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எது? கொழுக்கட்டை இல்லையா? அதை செஞ்சுருந்தாங்களாம். அவனுக்கு அதை பார்க்கலையே நாக்கில் எச்சு ஊறுச்சான். நல்லா வாசனையாக இருந்துதான். அரிசி மாவில் நிறைய தேங்காய், வெல்லம் எல்லாம் போட்டு ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்களாம். இவன் அதை நல்லா வயிறு முட்டை ஒரு பிடி பிடிச்சானான். அதுக்கப்புறம் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தன்னோட கிராமத்தை நோக்கி காட்டு வழி பாதையில் நடக்க ஆரம்பித்தானான். அப்போ நினச்சானா, வீட்டுக்கு போய் நம்ம மனைவியையும் இதே மாதிரி கொழுக்கட்டையை பண்ணி தர சொல்லணும் அப்படின்னு போகிற வழியெல்லாம் அந்த பேரை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக மனசுக்குள்ளேயே கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிக்கிட்டே நடந்தானாம். அப்போது அந்த நடப்பாதைக்கு குறுக்க ஒரு ஓட தண்ணி போச்சான். அதை தாண்டறதுக்காக நல்ல மூச்சை இழுத்து விட்டு அத்திரி பச்சா அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி குதிச்சானான். அப்படி குதிச்சு அந்த ஓடத்தண்ணியை தாண்டினதில் அவன் அந்த கொழுக்கட்டை பெயரை மறந்துட்டு அத்திரி பச்சான்னு சொல்லிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தானான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தன்னோட மனைவி கிட்ட, என்னோட நண்பன் வீட்டில் சுவையான அத்திரி பச்சா சாப்பிட்டேன், நீயும் அதை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டானா. அவளுக்கு இவன் என்ன சொல்கிறானே புரியலையாம். எனது அத்திரி பச்சாவா? அப்படின்னு நான் எந்த பலகாரமே நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு அவள் சொன்னாலாம். ஆனால் அவள் சொல்கிறத நம்பாமல், நீ வர வர ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் உனக்கு தெரியாதுன்னு பொய்யா சொல்கிற அப்படின்னு அவளை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பித்தானான். அவள் வலி தாங்காமல், என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனாலாம். உடனே பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்து அவளை காப்பாற்றி, முதல்ல பொறுமையாக என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவன், நான் இன்னைக்கு என்னோட நண்பன் வீட்டில் ரொம்ப சுவையான அத்திரி பச்சான்னு ஒரு பலகாரம் சாப்பிட்டேன், அதை செஞ்சு தர சொல்லி கேட்டா அவளுக்கு தெரியவே தெரியாதுன்னு பொய் சொல்கிறா அப்படின்னு சொன்னானாம். உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம், என்னதான் இருந்தாலும் ஒரு பலகாரத்துக்கு போய் இப்படி போட்டு உன் பொண்டாட்டிய அடிப்ப பாரு, அவள் உடம்பு எப்படி கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போச்சு அப்படின்னு திட்டினாங்களாம். உடனே அவனுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து, அதே தான் அந்த கொழுக்கட்டை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னானோம். உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து, அட அறிவு கெட்டவனே, நீ கொழுக்கட்டை பேரை மறந்துட்டு உன்னோட பொண்டாட்டியை போட்டு இப்படி அடிக்கிறியா? இரு, நாங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னோட உடம்புக்கும் நல்ல கொழுக்கட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தர்ம அடி போட்டாங்களாம். அவன் உடம்பும் கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போச்சான். அதுக்கப்புறம் அவன் கொழுக்கட்டை பேரை தன்னோட வாழ்நாளில் மறக்கவே இல்லையா. தன்னோட மனைவி கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு 2 பேருமா சேர்ந்து பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டையை செஞ்சு நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டாங்களாம்.